ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராஃப்ட் கனவுகள் நனவாக உங்களுடன் கிராஃப்ட் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமா தேவையான கேலண்டர் எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கேலண்டரோட பேஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டிஷ்யூ பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். அதோட பேஸ் சர்க்கிளை வரைஞ்சி அதை வெட்டி எடுத்துக்கிறேன். அது அப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணோன்னா பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் விருப்பம். நான் ஒரு சைடு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் ஒரு 2-3 பார்பிக்யூ ஸ்டிக்கில் அதை 2 ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி சேர்த்து வச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய வைங்க, அது காஞ்சிரும், ஒட்டிக்கும். அப்புறமா அதில் ஒரு க்ரீன் கலர் டெக்கரேட்டிவ் டேப் எடுத்து அதை நான் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். அடுத்தது அந்த ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பேஸ் எடுத்துருக்கோம்ல, அதை ஃபுல்லாக க்ரீன் கலர் பெயிண்ட் ரஃப்பாக அடிச்சுக்கிறேன். நான் அதை அப்புறமா ஒரு கார்டன் எஃபெக்ட் கொடுக்குறதுனால லைட்டாக தான் அடிக்கிறேன். ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்டிடுவேன். அந்த டிஷ்யூ பேப்பர் ரோல்லையும் ஃபுல்லாக க்ரீன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். கார்டன் எஃபெக்ட் கொடுக்க போகிறதுனால நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன தீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த சின்ன பேஸு அப்புறமா 2 டிஷ்யூ பேப்பர் ரோலையும் ஃபுல்லாக க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டும் டே மந்த் அதெல்லாம் ரெடி. அடுத்தது நம்ம டேஸ் டேட் மந்த் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 6 கலர் சார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் சர்க்கிள் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். ஏழு டேஸுக்காகவும் 12 மந்த்ஸ்க்காகவும் அப்புறம் 0 to 3 வரைக்கும் ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த டேட்டுக்கும் செகண்ட் டிஜிட் ஆஃப் த டேட்டுக்கு 0 to 9 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு ஒரு ஹோலை போட்டுக்கிறேன். அந்த சர்க்கிளோட டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை டேட்ஸை டிசைன் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு நம்பருக்கும் ஒரு டிசைன் போட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் டேஸை ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு டேக்கும் ஒரு தீம் எடுத்திருக்கேன். இப்போ சண்டேனா ஹாலிடேன்ட்டு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நாள் மண்டேனா ஜாலி டே, ஹாப்பி டே, அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதை காலையில் பார்க்கும்போது சந்தோஷமாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பசங்களும் அதை பார்த்துக்கிட்டு இதை ஸ்மைலி டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போட்டு. சண்டேலேருந்து மண்டே வரைக்கும் நான் எல்லாத்தையும் இது ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் மந்த்ஸை ரெடி பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஹலோன்ட்டு எழுதிக்கிட்டு ஹலோ ஜான்வரி, ஹலோ ஃபெப்ரவரின்ட்டு எழுத போகிறேன் எல்லாத்துலேயுமே. அதில் நான் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு மான்ஸ்டர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் எல்லாத்துலேயுமே. நவம்பர்லேருந்து ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ஒரு மான்ஸ்டர், குட்டியாக ஒரு மான்ஸ்டர் வரைஞ்சிருக்கேன்.
டெய்லி காலையில் நம்ம வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேலண்டர் தான் ஃபஸ்ட்டு கிழிச்சு தான் ஆரம்பிப்போன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் டேவுமே சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு இதையும் ஒரு ஒரு தீம் வச்சு டிசைன் பண்ணுறேன். அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். நம்பர்ஸில் வந்து நான் சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்ஸுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அது வீடியோவில் கவரால் என் பையன் பண்ணான்றதுனால. எல்லாம் ரெடி ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது நம்மளுக்கு. அதில் வந்து எல்லாத்தையும் வந்து பின்னாடியிலேருந்து நம்ம வந்து மாட்டணும். இப்போ டிசம்பர் நவம்பர் அப்படின்ட்டு மாட்டணும் வந்து டேஸை வந்து மந்த்தை வந்து. அதே மாதிரி சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு மாற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து சாட்டர்டே ஃப்ரைடே முன்னாடி அப்படி மாட்டணும். 9876ன்னு இப்போ மாட்டிக்கிறேன் டேட்டை. நான் இப்போ அடுத்தது நான் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் ரோலில் க்ளூ கன் அப்ளை பண்ணி அந்த பேஸில் ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து சார்ட் பேப்பரில் மறுபடியும் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு உங்களுக்கு நிறையவே ஃப்ளவர்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் நிறைய ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வரையணுன்ட்டு அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதே 6 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் லீஃபுக்கும் மற்ற எல்லாம் 5 கலர்ஸும் வந்து ஃப்ளவர்ஸுக்கு எடுத்திருக்கேன். இப்போ லீவ்ஸ் வரைகிறேன். அதையும் நான் நெக்ஸ்ட்டு வெட்டி எடுத்துப்பேன். அடுத்தது இப்போ நம்ம அந்த இதை ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து டேட்ஸும் டேயும் ரெடி பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் வந்து மந்த் அப்புறமா டே வந்து மாட்டி அதை வந்து அந்த பேஸில் பின்னாடி பக்கம் ஒட்டிக்கிறேன். நம்ம பொசிஷன் கரெக்டாக வச்சு ரெண்டுத்தையும் 2 டிஃப்ரெண்ட் லெவலில் ஒட்டிக்கணும். அதை அடுத்தது நம்ம ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் தான் நம்ம செடியோட பேஸ்ன்ற மாதிரியும் ஃபுல்லாக அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அங்கங்கே லீவ்ஸும் ஃப்ளவர்ஸும் ஒட்டி ஃபுல்லாக டிசைன் பண்ணிப்போம்.
எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் ஒட்டினோடனே நம்மளுக்கு ஒரு செடியில் ஃபுல்லாக பூ பூத்துருக்க மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. அதை பார்க்கும்போதே காலையில் பார்க்கும்போதே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நான் கீழேயும் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக டிசைன் பண்ணோன்னே இப்படி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. என் பையன் இதை பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக ஃபீல் பண்ணான். நான் இதில் எங்கேயுமே ஏர் ஆட் பண்ணாததுனால இதை நீங்கள் எண்ட்லெஸ் கேலண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கிராஃப்ட் அரெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.